டம்ளர் எடுத்தாச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் இன்னொரு டம்ளர் மாவு எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மெஷர்மெண்ட்லேயே 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். ஆரம்பிச்சிச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி இதில் கிளறிக்கலாம். அரிசி கொஞ்சம் இழுத்துதுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. இல்லை, கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணுமோ அதே கப்பால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தேங்காய் எடுத்துருக்கோம். இதெல்லாம் நல்லா கையில் வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. கரைஞ்ச உடனே தேங்காயை போட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த தேங்காய் இதில் போட்டுருங்க. அளவுனா ஒரு கப் தேங்காய்க்கு சரி சொப்பு பண்ணிவிட்டு கொழுக்கட்டைக்குள்ளே இந்த பூர்ணத்தை வச்சுடுங்க. பூர்ணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டில் வச்சிடலாம். நான் ஒன்றா வச்சுட்டேன். மொத்தமே 5 தான் வச்சுருக்கேன். மாவு சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் அது வேகணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பூர்ணத்தை நம்ம நல்லா வேக வச்சுட்டோம். அந்த மாவு நல்லா வேக வச்சதுனால ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் இந்த மாதிரி கொழுக்கட்டை சொப்பு பண்ணிக்கோ. கொழுக்கட்டை எப்படி தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சதா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.